தன்னோட வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது பேங்க் மேனேஜர் வந்திருக்காரு அவர் வீட்டுக்கு. என்ன முனுசாமி, என்ன லோன்லாம் கட்டுற மாதிரியே தெரியல? என்ன ஐயா, இல்ல உனக்கு எதுக்கு மீச வேட்டி? இல்லையா, அறுவடை வேலை போயிட்டு இல்ல அறுவடை வேலை போயிட்டு இருக்கு, அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. வாங்கின லோனை கட்டணும்ல. ஏய் இங்க பேசுறா, இங்க பேசு. என்ன குழந்தைங்க வந்திருக்காங்க, அதெல்லாம் உன் பிரச்சனை. வாங்கின கடன் என்னாச்சு? ஒரு நிமிஷங்க, மெதுவாக பேசுங்க. குழந்தைங்க வந்திருக்காங்க, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். பேசு பேசு. ஒரு நிமிஷம் இருங்க இருங்க, பேசிட்டு வாங்க. ஒரு நிமிஷம், நீங்க உள்ள போங்க, உள்ள போங்க. இல்ல 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 தம்பி, இல்ல என்ன ஏன்னா வாங்கின கடனை கட்டல உங்க அப்பா என்ன? ஐயா ஐயா, குழந்தைகளுக்கு வேணாங்க ஐயா, குழந்தைகளுக்கு தெரியாது. இல்ல அதுங்க படிக்க வேணாங்கிற, கடனை கட்ட முடியல, அதை படிக்க வச்சு என்ன பண்ண போற? பிழைக்கிறதே அதுக்காக, வேற என்ன பண்ண சொல்றீங்க? அதுக்காகத்தான் பிழைக்கிறதே. கொஞ்சம் பொறுமையா பேசுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இருங்க இருங்க, அவங்களுக்குலாம் கொண்டு போக வேண்டாம். ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க, ஒரு நிமிஷம். நீங்க உள்ள போங்க, உள்ள. ஒண்ணு இல்ல வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க. ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு இல்ல, உள்ள வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க, உள்ள போங்க, உள்ள போங்க, போங்க. ஐயா நீங்க போங்க ஐயா, வர ஒரு வாரத்துல. இல்ல நீ வரன்னு சொல்ற, வரமாட்டிய? இல்லையா, நான் வந்துடுறேன் ஒரு வாரத்துல. எப்படியாச்சும் வந்துடுறேன். ஏதாச்சும் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். இதுதான் சொல்லிட்டு இருக்க காலகாலமா. நீ வீட்டுக்கு வர தெரிஞ்சு எனக்கு உன் நிலைமை தெரியுது. நான் சொல்றேன், நீ மீசையும் வேட்டியும் அவுத்துரு. உனக்கு அது தேவையில்லை. கட்ட வக்கல, கட்ட வக்கல, உன் பிள்ளைக்கு எதுக்கு படிப்புன்ற? கட்டுறேங்க, நாளைக்கு கட்டிருக்கணும். சரி சாமி, சரி போங்க. பிள்ளைங்க முன்னாடி மனசுடைஞ்ச விவசாயி இப்படி பசங்க முன்னாடி அவமானப்பட்டதை தாங்க முடியாம என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறாரு. ஒன்னு சொல்லணும். ஆடி முடிஞ்சிடுச்சு, அவனையும் களைஞ்சிடுச்சு, சொக்கி சோளம் கோடாங்கி சொன்னகேடு கடந்துடுச்சு, காடு கரிச்சிருச்சு, கத்தால கருகிடுச்சு, இழந்த முள்ளெல்லாம் இலையோட ஊதிஞ்சிருச்சு, வெக்க பொறுக்கா கட்டி வச்ச விளகளப்ப கண்ணீர் வடிச்சிடுச்சு, காத்தில ஈரமில்ல, கள்ளியில பாலும் இல்ல, எலும்பு குளிச்சேர ஒரு சொட்டு தண்ணி இல்ல, எறும்பு குளிச்சேர ஒரு சொட்டு தண்ணி இல்ல, மேகம் இறங்கலையே, மின்னல் ஒன்னும் காணலையே, மேகம் கருக்கலையே, மேகாத்து வீசலையே, மேகாத்து வீசலையே, தெய்வமெல்லாம் கும்பிட்டு திசையெல்லாம் தண்டனிட்டு, நீட்டி படுக்கையில நெத்தியில ஒத்தமல, துத்துள்ள ஆழ்வேடி சொந்தமெல்லாம் போறது போல், சீமைக்கு போயிருந்த மேகமெல்லாம் திரும்புதையா, வருமையா வாருமையா வருண பகவானே, திருமையா தீருமையா தமிழ்நாட்டு பஞ்சமிழா, வருமையா வாருமையா வருண பகவானே, திருமையா தீருமையா தமிழ்நாட்டு பஞ்சமிழா, ஒத்தையரு நான் உழுக சொத்த பசு வச்சிருந்தேன், இன்னும் ஒரு மாட்டுக்கு எவன போய் நான் கேட்பேன், ஊரெல்லாம் தேடி ஏர்மாடு இல்லாட்டி இருக்கவே இருக்கா இடுப்பொடிஞ்ச பொண்டாட்டி, காசு பெருத்தவளே காரை விட்டு கருப்பாயி, தண்ணி விட்டு எண்ணெயின்னு தாளிக்க தெரிஞ்சவளே, சலவைக்கு போட்டா
சாயம் கொலையும் விஷம் குடிச்சு சாவறான். சலயம் நிற்குதடி என் நெஞ்சு கவிக்குதடி. இது பசங்க முன்னாடி ஒரு வங்கி அதிகாரி இப்படி பண்ணதால மனசு தாங்காத விவசாயி தான் விஷம் குடிச்சு சாவறான். பா பா தூங்கிட்டு இருக்கீங்களா? பா பா எந்திரிங்கப்பா, காலேஜ்ல இருந்து வந்திருக்கோம். பா 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 என்னப்பா ஆச்சு? பா 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 எந்திரிங்கப்பா. பா பா எந்திரிங்கப்பா. எங்களுக்கு யாருப்பா இருக்கா? எந்திரிங்கப்பா. எங்களுக்கு யாருப்பா இருக்கா? என்னப்பா பண்ண போற அடுத்து? உங்க உசுரை கொடுத்து எங்களை படிக்க வச்சீங்க. நீ யாருப்பா இருக்கா எங்களுக்கு? பா ஐயோ நான் என் தங்கச்சிகளை எப்படி கரை சேர்ப்பேன்? நான் என்ன பண்ணுவேன்? அண்ணா நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம விவசாயம் செய்வோம்னா நம்ம அப்பா சொத்துனா நாம அதை செய்வோம்னா. நீ அழுவாதனா? விவசாயம் செஞ்சு கடனை தீர்த்துவானா? எங்களுக்கு இந்த படிப்பு வேணும். தங்கச்சியை சொன்ன மாதிரி, நீங்க சொன்ன மாதிரி நம்ம விவசாயம் பண்ணி இந்த கடனை அடைப்போம். அப்போட பேரை நம்ம காப்பாற்றுவோம். புத்தகத்துல தூக்கி போடுங்க. வேணாம், தேவையில்லை நம்மளுக்கு. எந்திரிங்க, வாங்க விவசாயம் பண்ணலாம். இந்த பசங்க இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு விவசாயம் பண்ணணும்ட்டு விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விவசாயம் பண்ணி பல மாதங்களுக்கு அப்புறம் அறுவடை பண்றாங்க. தன்னோட விளைஞ்ச பொருளை அறுவடை பண்ண ட்ரை பண்றாங்க. பொருளை எல்லாம் அறுவடை பண்ணி முடிக்கிறாங்க. அந்த பொருளை யார்கிட்ட விற்கிறதுன்ட்டு கொண்டு போய் எஃப்சிஆர்ல கொண்டு போய் கொடுக்கறதுக்காக போறாங்க. ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாமா அதுக்கு பேரு. நம்ம இப்போ அதுக்கிட்ட கொண்டு போய் நம்மளுடைய பொருட்களை நம்ம விற்போம். அவங்க விற்றதுக்கு அப்புறம் அவங்க நம்மளுக்கு வந்து கொஞ்சம் காசு கொடுப்பாங்க. அதை வச்சுதான் நம்மளை வந்து வித்துடுறோம். ஐயா, இந்த மூட்டையெல்லாம் அங்கே இறக்கி வை. இந்த பணத்தைப்படி இந்த இடத்தரகர் வாங்கினதை அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னு பாக்குங்க. நியாய விலை கடைக்கு போறாரு. இவனை மாதிரி இழிச்சவாய் விவசாயம் இருக்கிற வரைக்கும் நம்ம பொழப்பு நல்லா ஓடியா. 5 ரூபா கொடுத்தாலும் அமைதியா வாங்கிட்டு போறான். அதோட தரம் என்னன்னு கூட தெரிஞ்சுக்கிறதுல. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேண்ணே. என்ன எப்படி போகுது வியாபாரம்? எங்க ஒன்ன மாதிரி ஒருத்தர் 2 பேர் வந்தா நம்ம கமிஷன் சரி கிடைச்சதா இல்லையா? நம்மளுக்கு இப்பதானே ஒரு பார்ட்டி சிக்கிச்சு. யாரும் பார்க்கல. இல்லண்ணா, நம்மள்ட்ட தான் நேரா வந்தாங்க.
நான் அப்படியே பேசி அமௌண்ட்டை தேத்திட்டேன். 5 ரூபாய்க்கு எடுத்திருக்கேன். எவ்வளோ தேருன்னு பாருங்க. நமக்கு ஒரு 40 50 சொல்ல மாட்டேன்ல. நம்ம 2 பேத்துக்குள்ள நடக்கிறது எப்படின்னா வெளியே போவோம். ஒரு 70 80 ரூபா போட்டுக்குமா? எவ்வளோண்ணே? 80 ரூபாய்க்கு. சரிண்ணா. வேற யாருக்கு தெரியவேண்ணா பார்த்து அழகா முடிச்சு. சரியா? ரைட்ண்ணே. நம்மளுக்கு வர்றது கரெக்டாக வந்தா சரி. சரி முனிசாமி பார்த்து செய் இப்போ. பரவாயில்ல. இவனை மாதிரி ஒரு கேன விவசாயி கிடைக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. 5 ரூபாய்க்கு வாங்கினா 80 ரூபாய்க்கு விற்கிறான். 75 ரூபா நம்மளுக்கு லாபம்யா. ஏன் எப்படி பார்த்தாலும் அவன் ஒரு 40 ரூபாய்க்கு விற்றாலும் நம்மளுக்கு ஒரு 35 ரூபா லாபம் கிடைக்குது. போதும். நம்ம எந்த வேலையுமே செய்யலை. ஒரு பொருளை வாங்கினா இப்படி கொடுக்குறான். சும்மா இருக்கிற எனக்கு 35 ரூபா கிடைச்சிருச்சு. கேனா பையா விவசாயி 5 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போயிட்டான் பாத்தியா. கிடைச்ச 5 ரூபா வருமானத்தை வச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. முதலீடு பண்றதுக்கும் காசு இல்லாம விவசாயம் பண்ணது மனுஷனுக்கு வரவும் கூடாது, யாரும் அந்த நிலைமையில இருக்கவும் கூடாது. அண்ணா இதுக்கு தீர்வே இல்லையா? நம்ம என்ன பண்றது? இப்போ ஒரே தீர்வு தான் இருக்கு. நம்மளால முடிஞ்சது இப்போ இளைஞர்கள் தான் நம்ம விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளால முடிஞ்சது ஒரே வழி. வாங்க நியாயத்தை கேட்போம். நியாயமான முறையில் நியாயத்தை கேட்போம். எப்படி கேட்கணுமோ அந்த நியாயத்தை நம்ம அப்படியே கேட்போம். உட்காருங்க, இல்லை நடு ரோட்டில் உட்காருங்க, போராட்டம் பண்ணுவோம். மனசோடது அவங்க கடைசியா அவங்க நம்புறது போராட்டம் பண்ணி அவங்களோட பொருட்களுக்கான நியாயமான விலையை கிடைக்கணும்னு சொல்லி வீதிக்கு வந்து உட்காந்து போராட்டத்துல ஈடுபடுறாங்க. போராடுவோம், நியாய விலை கிடைக்கும் வரை போராடுவோம். போராடுவோம் நியாய விலை கிடைக்கும் வரை போராடுவோம். 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 இணைத்திடு நதிநீரை இணைத்திடு. நதிநீரை இணைத்திடு. நதிநீரை இணைத்திடு. நதிநீரை இணைத்திடு. நதிநீரை இணைத்திடு. காத்திடு விவசாயத்தை காத்திடு. விவசாயத்தை காத்திடு. விவசாயத்தை காத்திடு. விவசாயத்தை காத்திடு. விவசாயத்தை காத்திடு. விவசாயத்தை காத்திடு. நம்ம இப்படி போராட்டம் மட்டும் பத்தாது, நம்மளுக்கு பின்னாடி பல இளைஞர்கள் வரணும். நம்மளுடைய கஷ்டம் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியணும். புரிஞ்சா மட்டும்தான் இது ஒரு மாபெரும் வெற்றி அடையும். அதுக்கான ஊண்டுதல் போராடுவோம்னா வெற்றி கிடைக்கும் வரை போராடுவோம். கண்டிப்பா கிடைக்குமா? கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். நம்மளுடைய கஷ்டம் கண்டிப்பா எல்லாத்துக்கும் புரியும். ஒரு வேற சாப்பாட்டு கூட வழி இல்லாம நம்ம சுத்திக்கிட்டு இருக்கோம். செத்துடலாம். இந்த வார்த்தை இன்னும் வரவே கூடாது வாயில. அண்ணா இந்த வார்த்தை நான் இனிமேல் எந்த தமிழன் கிட்ட இருந்தும் கேட்க கூடாது. எந்த விவசாயி இந்த வார்த்தையை பயன்படுத்த கூடாது. வாழணும், வாழ்ந்து காட்டணும், உரிமையை பெற்று எடுக்கணும். அது வரைக்கும் போராடுறோம். மாணவர்களும் இந்த போராட்டத்துக்கு துணை நின்று இந்த போராட்டம் உறுதியா ஒரு மாபெரும் எழுச்சியா ஆனதுனால பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்து சந்திக்கிறாங்க, அமைச்சர்கள்லாம் வந்து சந்திக்கிறாங்க. போராட்டம் பெரிய அளவுல போயிடுச்சு. எல்லா விவசாயிகளும் உறுதியா நின்று போராடினதுனால, இளைஞர்களும் கை கோர்த்து உறுதியா போராடினதுனால போராட்டம் பெரிய அளவுல போய் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் விதமா அமைச்சர்கள் வந்து பேசுறாங்க. யாரு இங்க போராட்டம் பண்றது? வணக்கம். என்னையா உங்க பிரச்சனை? ஐயா, விவசாயிங்க, நாங்கள் ஏழை விவசாயிங்க. எங்களுடைய ஊண்டுதலை நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. எந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டுன்றதை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நாங்கள் கேட்குறதெல்லாம் ஒன்றே ஒன்று மட்டும்தான். நாங்கள் விளைவிக்கிற பொருட்களுக்கு எங்களுக்கு ஒரு நியாயமான ஒரு விலை, அதுக்கப்புறம் நாங்கள் வாங்குகிற கடன்களுக்கு அதுக்கான தள்ளுபடி, நாங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறோன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அதுக்கான நாங்கள் போகிறோம். அன்றைக்கி போகிறோம், ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு போகிறோம். அவங்க சொல்கிறாங்க, உங்ககிட்டலாம் வாங்க முடியாது, நாங்கள் வாங்குறதா இருந்தால் யாருக்கிட்ட அதிகமாக இருக்கோ அவங்ககிட்ட மட்டும்தான் வாங்குவோம், உங்ககிட்ட வாங்கினா எங்களுக்கு அந்த அளவுக்கு பொருட்கள்லாம் சேராதுன்னு பற்றி விட்டாங்க. போகிறோம்,
ஒருத்தர்கிட்ட போகிறோம், இன்னொருத்தர் போனால் அவர் இன்னொருத்தரை கூப்பிட்டு போய் கிலோ 5 ரூபாய்க்கு கொடுக்குறாருயா. நாங்கள் போட்ட முதலீடோ ஒவ்வொரு இதுக்கு வந்து 25 ரூபாயா, நஷ்டம் 20 ரூபா. எங்கேயா போகிறது? கடன் அடைக்கிறதா இல்லை எங்கள் வாழ்வாதாரத்தை பார்க்கறதா? நாங்கள் என்னையா பண்ணுறது? நீ சொல்றது எல்லாம் சரிதாயா. நீ நினைக்கிற மாதிரி அரசாங்கம் ஒன்றும் சும்மா இல்லை. நான் இங்க இருந்து ஒரு சட்டத்தை போட்டு மத்திய அமைச்சர் வரைக்கும் பேசி எல்லாத்தையும் பண்றதுனா என்ன சும்மாவா? எல்லாத்தையும் நாங்களும் உங்களுக்காக எதுவும் பண்ணல இல்லையா, பண்ணலான்னு தான் இருக்கோம். நீ இவ்வளவு தூரம் போராடுற, இவ்வளவு தூரம் எல்லாரும் பண்ற, உனக்காக நான் பண்றையா? நீ இவ்வளவு தூரம் போனதுக்காக நான் போய் மத்தியத்துறை அமைச்சர்கிட்ட பேசி நிதி அமைச்சர்கிட்ட பேசி உனக்கு உண்டான இழப்பீடை வாங்கி தந்து ஒரு கட்டாய சட்டத்தை நான் ஏற்படுத்துறேன். நீ போராட்டத்தை கலைச்சிட்டு போறதுக்கு ரெடியா இருக்கியா? ஐயா, நீங்கள் அதுக்கான சட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் போராட்டத்தை கலைக்கிறோம். ஆனால் அது வரைக்கும் நாங்கள் அமைதியான முறையில் இளைஞர்கள்லாம் சேர்ந்து தான் போராடுவோமே தவிர வேறு யாரும் நாங்கள் வந்து இல்லை அலோ பண்ண மாட்டோம். அமைதியான முறையில் போராடி அதுக்கான வெற்றியை நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம்யா. இங்க இருந்து போன அமைச்சர் வந்து ஏற்படுத்துறாங்க. எதனாலனா இவங்க போராட்டத்தை கலைச்சிட்டு போகாதனால ஒரு நிரந்தர சட்டத்தை கொண்டு வந்தா தான் போவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட அமைச்சர் ஒரு உடனடியா கூட்டத்தை கூட்டி நிரந்தர சட்டத்தை வந்து இயற்றுறாரு. சார் வணக்கம் சார். சொல்லு தம்பி. தமிழ்நாட்டில் போராட்டம் போயிட்டு இருக்கிறது உங்களுக்கே தெரியும். நானும் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள கலைக்க பார்த்துட்டேன். இதுக்கு மேலே பண்ணோம்னா நம்மளோட ஆட்சிக்கும் கெட்ட பேர், ஆட்சியும் கலைஞ்சிரும். அவங்களுக்கு ஒரு நிரந்தர சட்டம் வேணும்னு கேட்குறாங்க. எப்படியாச்சும் சட்டத்தை ஏற்றி அவங்களுக்கு உண்டான இழப்பீடு கிடைக்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம் ஐயா. போராட்டம் கலைகிற மாதிரி தெரியலையா? நானும் பல வரியில ட்ரை பண்ணிட்டேன். ஒவ்வொருத்தனையா உள்ள விட்டு அனுப்பிச்சு பார்த்தேன். ஒவ்வொருத்தனை பற்றியும் தப்பாகவும் வெளியில பேச வச்சு அவங்க பேரை கெடுத்து எவ்வளவோ முயற்சி செஞ்சுட்டேன். இளைஞர்களும் விவசாயிகளும் உறுதியா போராடினதுனால போராட்டத்தை கலைக்கிறது கஷ்டமா இருக்குதுயா. கலைஞ்சு போற மாதிரி தெரியல. 100 நாள் ஆனாலும் இவங்க கலையிற மாதிரி தெரியல. 20 நாளா உட்காந்துட்டு இருக்காங்க. கலைஞ்சிருவான். நானும் ஆளை விட்டு கலைக்கலாம் ட்ரை பண்ணேன். நானும் சும்மா போய் ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி வந்து பார்த்துட்டு வந்தேன். எதுவுமே பண்ணாலும் போக மாட்டாங்க. உறுதியா இருக்காங்க. செத்தாலும் ஜாவனே தவிர வீட்டுக்கு போக மாட்டேன்னு இருக்காங்க. தமிழர்கள் தானே இவனுங்க, இப்படிதான் இருப்பானுங்க. ஜெயிக்கிற வரைக்கும் விடவே மாட்டானுங்க. கெட்ட பசங்க. அதுதாயா பிரச்சனை. இதுக்கு முன்னாடி இருந்தவனுங்கெல்லாம் எதை சொன்னாலும் நம்பிட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம பொழப்பு நடத்த முடியாட்டுக்கு எல்லாம் என்ன பண்ணாலும் போவே மாட்டாங்க. எது சொன்னாலும் நம்ப மாட்டான். அவனுக்கு தேவையான ஒண்ணு, அவனுக்கு உரிய விலை கிடைக்கணும், நதியை இணைக்கணும், அவனுக்கு அவனோட தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்யற மாதிரி இருந்தா நீ என்கிட்ட பேசவா, இல்லாட்டினா வராதன்னு விரட்டி அடிக்கிறாங்கய்யா. பண்ணுவானுங்க. நானே ஏற்கனவே 2 வாட்டி அனுபவிச்சிருக்கேன். பண்ணுவாங்க. என்னதாயா பண்ணலாம்? எல்லாம் ஒரு உறுதியோட போராடுறாங்க. கலைக்கவும் முடியல. கண்டிப்பா இவங்க நம்ம பண்ணோம்னு இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ஆட்சியை கலைச்சு விட்டு நம்மளை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்கயா. பாத்துக்கோங்க. ஐயோ, ஆட்சியை கலையுமா? சரிடா, ஏதாவது ஒரு முடிவு எடுப்போம்டா. அவங்களுக்கு சாதகமாகவே எடுப்போமே. என்ன இப்போ நிதி அமைச்சர்கிட்ட பேசுவோம். என்ன நிதி இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒதுக்கிடுவோம். சரியா? சரிங்க. அப்படியே அந்த நதி இணைப்பையும் கேட்கறாங்க. இவங்க ஒரு கோரிக்கை நிறைவேறினா போற மாதிரி இல்ல, 5 கோரிக்கை நிறைவேறினா தான் போவாங்களாம். பேசுவோம். நீ பேசுவோன்றது சொல்லி வை. நான் முடிஞ்சதை பண்ணிடுறேன். பேசுவோன்னு சொல்லித்தாயா நான் இவங்க 50 நாள் வரைக்கும் கடத்தினேன். ஒன்னையே சமாளிக்க முடியலையா? நான் எங்க அவங்களே சமாளிக்க போறேன்னு தெரியலையே. 50 நாளா நானும் இன்னைக்கு வந்தேன். நான் பேசியிருக்கேன்னு சொன்னேன். உடனே சரி பேசிட்டீங்கல்ல, சட்டம் ஏற்றுங்க, நான் போறேன்னு சொன்னேன். மறுநாளும் போனேன். ஒரு 10 நாள் கலைஞ்சு எப்படி கலைஞ்சு போயிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையோட வந்தேன். ஆளை விட்டு கலைக்கலாம் ட்ரை பண்ணிட்டு மறுபடியும் போனேன். என்னையா ஏற்றிட்டீங்களான்னு கேட்டாங்க. அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க போங்க, கண்டிப்பா நான் செஞ்சிருவேன். என்னை வந்து பார்த்தோன்னே நான் கண்டிப்பா செஞ்சிடறேன். நீங்க போங்க. இந்த மாசத்துல முடியாது, ஏப்ரல் மாசத்துல நான் பண்ணிடுறேன். நீ போ அப்படின்னு சொன்னாலும் நீ ஃபர்ஸ்ட் பண்ணுங்க, அப்புறம் நான் போறேன்னு நிக்கிறாயா? சரிடா, பண்ணிடுவோம்டா. நீ ஆட்சி மேல பயமுறுத்தி விட்ட என்ன, அதான் நான் காப்பாத்தி ஆகணும். அதுக்காக பண்ணிடுறேன். உண்மை அதுதாயா. இப்ப நீங்க இயற்றலன்னு வைங்க, விவசாயிகள் மட்டும் இல்ல மொத்த தமிழ்நாடே இவங்க பின்னாடி வந்து நிக்குது. ஒண்ணுமே பண்ண முடியாது. மொத்தத்தை கலைச்சு விட்டுருவாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆரம்பிப்பான், நாளைக்கு பக்கத்து மாநிலத்தில் ஆரம்பிப்பான். மத்திய அரசியா ஆட்டிட்டு இருக்காங்க இன்னைக்கு. போதும்டா சாமி, பண்ணிடுவோம்டா. எல்லாருக்கும் நல்லது பண்ணிடுவோம். என்ன கையெழுத்து நீங்க போட்டீங்கன்னா இன்னைக்கே கொடுத்து அவங்கள வீட்டுக்கு போக சொல்லிடுவேன். போட்டீங்கன்னா சரி. போட்டாகணுமா ஐயா? இல்லாட்டினா ஆட்சியை கலைச்சிருவாங்க. என்ன வேணும்? பயமுறுத்தாரா? போட்டுடுறேன்டா. காட்டுறா, போடுங்க, கையெழுத்த போடுங்க. விவசாயிகளுக்கு அந்த போராட்ட நிதி கிடைக்கிற மாதிரி அமைச்சர் கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டாரு. போராட்டக்காரர்களை வந்து போராட்ட காலத்துல சந்திக்க போறாரு. மத்திய அமைச்சரும் நிதி அமைச்சரும் எல்லா அமைச்சர்களும் வந்து போராட்ட காலத்துல இருக்கிறவங்கள சந்திக்க வர்றாங்க.
வணக்கம்யா. வணக்கம்யா. வாசப்படியே எல்லாம் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கிட்டேன். உன்னைய பார்க்க பாரு மந்திரியே வந்துட்டாரு. என்ன நீயே பேசியா? வணக்கம்யா. தமிழ் தான் தெரியும், நம்மளுக்கு எந்த அளவுக்கு தெரியாது. எங்க தாய்மொழியிலேயே நீங்க பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். தமிழ் வணக்கம். நன்றியா, நன்றி. प्रॉब्लम सॉल्व कुछ नहीं, कुछ प्रॉब्लम नहीं, प्रॉब्लम सॉल्व. ओके, प्रोटेस्ट क्लोज करे में साइन किया, लोन प्रॉब्लम नहीं. रिवर ना, रिवर जॉइन, कोई प्रॉब्लम नहीं. किसान को प्रॉब्लम नहीं है. என்ன சொல்றதுன்னு புரிஞ்சா இல்லையா? எல்லாத்தையும் கையெழுத்து போட்டாராம், லோனை தள்ளுபடி பண்ணிட்டாரா, நதியை இணைக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாராம். உன் கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றிட்டானாயா? தங்கச்சிங்களா, நம்ம உண்மையா போராடினதுக்கு நம்மளுடைய வெற்றி வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இளைஞர்களுடைய பலம் என்னன்றதை நம்ம காட்டிட்டோம், விவசாயிகளோட பலம் என்னன்றதை நம்ம காட்டிட்டோம். உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு. கண்டிப்பா அடுத்து இப்படி ஒரு சம்பவம் வந்து எந்த நாட்டிலுமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது ஒரு முன்னுதாரணமா இது இருக்கும். இந்தாயா சட்டத்தை ஏற்றணும்ப்பா, இதே வச்சுக்க. ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றி. நன்றி.